கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரேம். எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருது, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நேற்று நள்ளிரவில் இருந்து விட்டு மழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில் காலையில் கொஞ்சம் வானம் வேகமுடன் காணப்பட்ட நிலையில் காலையிலிருந்து விட்டு மழை பெய்து வருகிறது. சுமார் 9 மணி அளவில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக கடலூர், ரெட்டிச்சாவடி, நெல்லிக்குப்பம், ஆலப்பாக்கம், பாலூர், கடலூர் துறைமுகம், செம்மங்குப்பம் என அனைத்து பகுதிகளிலுமே தற்போது 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. கடலூர் நகரப்பகுதியை பொறுத்தளவில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால் பல்வேறு சாலைகளில் தற்போது தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகின. காலையிலிருந்து மழை விட்டு பெய்து வருவதால் பள்ளிக்கு செல்வர்கள், பணிக்கு செல்வர் என அனைவருமே பெரும் சிரமத்துக்குள்ளாகின நிலையில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்போது வரை விடாமல் மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதுவரை காலையிலிருந்து நேற்று நள்ளிரவிலிருந்து காலை 8:30 மணி அளவில் 5 சென்டிமீட்டர் மழை அளவு பெய்திருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி தொடர்ந்து கனமழை என்பது கடலூர் நகரம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது. ஏற்கனவே கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நீர்நிலை பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதன்படி மக்கள் பாதுகாப்பாக தங்கள் பிள்ளைகளையும் நீர்நிலை, ஆறு மற்றும் ஏரி அனைத்து பகுதிகளில் தண்ணீர் மூலம் நிரம்பி வருவதால் அனைத்து பகுதிகளுக்கும் குழந்தைகளை விட வேண்டாம் எனவும் ஒரு எச்சரிக்கையும் மாவட்ட ஆட்சியர் சிபிஆர் செந்தில்குமார் விட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்.